மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜயும் அம்முவும் இப்போ ஸ்கூல் வாசலில் நிற்கிறாங்க. காவேரி வரும்போது விஜய் இறங்கி இப்போ காவேரிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும். அதே போல் பார்த்தோம்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அம்மு ஒரு பொக்கை எடுத்து வராங்க. அதெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி கேட்குறாங்க எனக்கு பர்த்டேன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அம்மு சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே, நாங்கள் காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே லாஸ்ட் வரைக்குமே ஒரு மாதிரி எமோஷனலாகவே தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. அப்படியே கண் கலங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் எடுத்து இப்போ பார்த்தா விஜய் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாரு. பொக்கை ஸ்கூலுக்கு எடுத்து போக முடியாது அப்படின்னு சொன்னதுனால பொக்கையை வாங்கி வச்சுக்கிறாரு. அடுத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து காவேரி கூடயே அப்படியே வந்து அம்மாவும் ஸ்கூலுக்குள்ளார போயிடுறாங்க. விஜய் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து விஜய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாரதா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா கங்காவும் யமுனாவும் இருக்காங்க. இப்போ அவங்களெலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கும்போது தூங்குறாங்க யாழ்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் சாயந்தரம் வருவீங்களே, இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் வரும்போது காவேரி இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்மளால் வெளிப்படையாக எல்லாம் பேச முடியாதுன்னு தான் இப்போ வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் விஜய் நல்லா விசாரிக்கிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. காவேரியை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு காவேரி என்ன கேட்குறாங்கன்னா என்னம்மா இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், உன் மருமகன் வராரா அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படி இருக்கும்போது பார்த்தா குமரன் யமுனா நிவின் வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்தால் தான் இவங்க கூட வந்திருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஐபி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தா விஜய் வராருன்னதுமே ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லி காவேரி கொஞ்சம் கோவமாக தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா விஜயும் அம்முவும் வராங்க. அம்மு தான் முதல்ல ஒடியாராங்க. அம்முவை பார்த்ததுமே கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பயங்கர சந்தோஷம். அங்கே தான் யாழ்னி பாப்பா வேறு விளாண்டுட்டு இருக்காங்களா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்மு இருந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே நான் கொண்டாடினதே இல்லை கூட அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எல்லாருமே சுற்றி இருந்து கேட்குறாங்களா, ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரியும். காவேரி கிட்ட எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக தானே எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கத்து காவேரி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஆசையோடு இருக்கே, அவங்க அம்மா கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற அதையும் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா கேக் கட் பண்ணும்போது அவங்க கூட வச்சு உங்கள் அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேக் கட் பண்ணுறதுக்கு அம்முவே காவேரியும் கட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே கண் கலங்க வச்சு இன்றைக்கான எபிசோட்டை ஒரு கலர்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. நாளை அப்படிங்கிற குட்டி புறமோவில் வந்து ஏற்கனவே காட்டின அந்த கதை தான். இப்போ கங்கா வந்து காவேரி கிட்ட அம்முவோட அப்பா நல்லா அழகாக இருக்காரு, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காவேரி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனியாக இருக்கும்போது ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.